5,40,00,000 இது. ஒரு கட்டில் 10 வரும். இது 5,500. பணம் கண்டு விட்டு பிடிக்கலாம். என்ன மாதிரி எல்லாம் வியாபாரங்கள் நடக்கும் பாருங்க. இந்த இடங்கள்ல தான் ஆஞ்சநேயருடைய இப்போ உங்களுக்கு முதல் நாள் இந்த இடங்கள் எப்படி மக்கள் எல்லாருமே பரவாயில்ல. பாருங்க காட்டுங்க காக்கல. இது 1.5 கிலோ பானை பாருங்க 850 ரூபா ஒரு சோடி 10 தோரணம் வருது. இவ்வளவுமே சேர்த்து 150 ரூபா. திருநாள் வியாபாரங்கள் எல்லாமே மலிவாதான் போதனை எக்கச்சக்கமான கிராமத்துலேருந்து வந்துடுவாங்க. இந்த முறை கரும்பு கொஞ்சம் தட்டுப்பாடு போல. போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாமே. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம். குறிப்பாக சொல்லணுமெண்டா திருநெல்வேலி சந்தில தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை ஆகுது. நாளை தினம் 15ஆம் தேதி தைப்பொங்கலை முன்னிட்டு இந்த திருநெல்வேலி சந்தையை அவ்வளவு மக்கள் கூட்டமாக இருக்கும். மக்கள் அந்த பொருட்கள், அதாவது தைத்திருநாளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அப்படி அலைமோதி நிற்பாங்க. அதோட வளமையை விட வீதியின் அருகாமை எல்லாமே கடைகள் எல்லாம் போட்டு இந்த இடங்களில் வியாபாரங்கள் அவ்வளவு பெருசாக நடக்கும். அப்போ இந்த இடங்களில் வந்து தைத்திருநாள் வியாபாரங்கள் எல்லாமே என்ன மாதிரி இடம்பெற போது, எப்படி மக்கள் இந்த இடங்களில் வந்து அலைமோதி தங்களுடைய பொருட்களை எல்லாமே கொள்வனவு செய்கிறாங்கன்றதை தொடர்ந்து இந்த காணொலியூடாக நாங்கள் பார்ப்போம். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் சரியாக திருநெல்வேலி சந்தியில் நிற்கிறோம். இன்றைய தினம் பாருங்கள் எவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த இடங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக இந்த இடங்களில் மக்களுடைய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக புதிதாக இந்த இடத்துல தடைகள் எல்லாமே போட்டுக்கிறாங்க. அதோடு இந்த இடங்களில் பாருங்கள் போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாமே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அதோட இந்த இடங்கள் உள்ளே போவோம், என்ன மாதிரி எல்லாம் வியாபாரங்கள் நடக்குது, எப்படி எல்லாம் இந்த சாமான் விற்கிறாங்கன்றதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதோட அப்படியே இந்த இடங்களில் வெடி எல்லாம் என்ன விலை விற்கிறான்றதை தொடர்ந்து இந்த காணொலியூடாக நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம். அதோட இந்த இடங்களை பாருங்கள் முழுமையாக 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வளமையை விட ஒரு சீரமைப்பான முறையில் இந்த இடங்களில் இந்த வியாபாரங்கள் இடம்பெறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கேன்டா. முதலெல்லாம் ஒரு ஒழுங்கற்ற முறையில் எல்லாருமே நிலத்தில் கொட்டி இந்த ரோட்டுக்கு எல்லாமே சாமான் போட்டு அப்படி தான் விற்கிறவங்க. ஆனால் இந்த முறை எல்லாமே பாருங்கள் குறிப்பிட்ட அளவு நீட்டாக எல்லாமே பாகுபாடாக பிரித்து நீட்டாக அந்த கடையை செய்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம். எல்லாம் மலிவாக தான் போதுன்னு எல்லாம் ஹோல்சேலாகவும் எடுக்கலாம், ரீட்டைலாகவும் எடுக்கலாம். இப்போ எல்லாம் இப்போ இதெல்லாம் ஒன்று 65 ரூபா தாங்க. இப்போ இந்த இதெல்லாம் ஒன்று 65 ரூபா. 100 ரூபா ஒரே எங்கேயும் எடுக்க மாட்டீங்க. இது ஒன்று 65 ரூபா. இதென்னா 110 ரூபா. 110 ரூபா. நைட்டு ஈக்குவானம் பார்த்தீங்கன்னா என்னென்னா 1100 ரூபா நம்போம். இதில் ஏ குவாலிட்டி 1100 ரூபா. மற்றது என்ன இதெல்லாம் 200 ரூபா. 200 ரூபா. இது 200. இது 350 ரூபாண்ணா படவடி. வேறு என்ன அந்த பெரிய சைஸ் வடி இருக்குது. அதெல்லாம் என்ன 550 ரூபா. இது 550. இல்லை இது 550. 550. இது 400 ரூபா. இது மீடியம் சைஸ், இது லார்ஜ் சைஸ். மற்றது இது 200 ரூபா. இதில் பம்பரான இது இருக்குது 150 ரூபா. இதெல்லாம் மற்றது இதில் சைஸ் இருக்குது 150 ரூபாயிலேருந்து. எல்லாருமே ஒரே ப்ரைஸில் எடுக்க மாட்டேன். இது 150 ரூபா. இது என்ன இது 200 ரூபா. இது வந்து என்ன 300 ரூபா. இது 350. இது 350. மூலவடி எல்லாமன்னா 250 ரூபா. இது எங்கேயுமே இப்போ எல்லாமே பெருசாக இருக்கல, தட்டுப்பாடாக கிடக்கு. இப்போ எங்கேயும் இல்லாமல் இருக்குது. அடுத்தது விசில் சக்கரம் எல்லாம் டபுள் ஷாட். இது இப்படி இன்னொரு காசு சுற்றுனா இன்னொரு காசு சுற்றுங்க. இது டபுள் ஷாட். இது எல்லாமே என்ன 300 ரூபா. இந்த மண்பானையை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. ஐயா விலை என்ன விலையா பானை எல்லாம்? இது 1 கிலோ பானை காட்டுங்க இருக்கா? இது என்ன விலை? 650. மற்றது 850. இது 1.5 கிலோ என்ன? இது 1.5 கிலோ பானை பாருங்க 850 ரூபா. மற்றது இது என்ன 2 கிலோ? இது 2 கிலோ பானை 1100 ரூபா. அகப்பையோட சேர்த்தா வரும்? அகப்பை என்ன விலை? 200 ரூபா. பாருங்க இந்த இடங்களில் இந்த பானை விலைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மற்ற இந்தியாவில் தொடர்ந்து பார்ப்போம். இளநீ எல்லாம் விற்கணும். இளநீ என்ன விலை? 250. 250. மற்ற இந்த பழங்கள் எல்லாம் விற்கணும். உள்ளே போய் நாங்கள் அப்படியே ஒவ்வொரு விலைகளையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளோம். பாருங்கள் கூடுதலாக இந்த முறை ஒரு அழகான முறையில் அந்த வியாபாரங்கள் இடம்பெறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக இந்த இடங்களில் இளநீர் விற்று கொண்டிருக்கணும்.
உள்ளே போனால் நாங்கள் இது எங்களுடைய திருநெல்வேலி மரக்கறி சந்தைக்கு உள்ளே போகலாம். இந்த இடங்களில் போனால் அப்படியே நாங்கள் தொடர்ந்து இஞ்சால் பகுதியை பார்ப்போம். கூடுதலாக பொலிஸ் உத்தியோகத்தில் எல்லாருமே விட்டுருக்கணும் இந்த இடங்களில். ஐயா என்ன விலையா மஞ்சளில்? சோடி 100 இது இது சோடி 100 சரி ஐயா, நன்றி. அதை உள்ளே போவோம் நாங்கள். சின்ன பிள்ளைய படினா பாருங்க, வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். என்ன விலங்கல என்ன விலையில் போகுது பழங்கள் எல்லாமே? கொஞ்சம் கதைக்காக வைக்கப்படினா நாங்கள் அடுத்த கடையை போவோம். இந்த முறை எல்லாமே கொட்டில் போட்டு அழகாக அந்த வியாபாரம் செய்யணும். அண்ணா கரும்பு என்ன விலையண்ணா? கரும்பண்ணா பெருசு 500 100. சரி, நான் உங்களை எடுக்கல. கதைக்க வைக்கப்படக்கூடாது. என்ன வைக்கம் சரியா? சில பேர் இந்த இடங்களில் கதைக்கிறதுக்கு வைக்கப்படினோம். ஐயா என்னதை பார்க்குறது? என்ன விலை இதெல்லாம்? பழம் என்ன விலை? மாம்பழம் 100, ஆரஞ்சு 40 ரூபா, இது 50 ரூபா. நன்றியா. எங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கே சந்தையில் முடிய வரைக்கும் இந்த கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், தோரணம் எல்லாம் கட்டி விற்கிறீங்களே என்ன மச்சான்? என்ன ஆட்டம்? என்ன விலையா தோரணம்? ஒன்றில் எத்தனை வருது? சாமஞ்சன் பாருங்கள், தோரணம் எல்லாமே இப்போ நீங்கள் கட்ட தேவையில்ல, கட்டியே விற்கணும். கிட்டத்தட்ட இதில் 10 தோரணம் வருது. இவ்வளவுமே சேர்த்து 150 ரூபா. இந்த முறை அதிகளவான கடை பாருங்கள். இன்சால் பகுதியிலேயும் நிறைய கடைகள் போட்டிருக்கணும். எல்லாருமே தோரணம் விற்கணும். கரும்புகள் அதிகமாக இருக்குது. கரும்புடைய விலை தான் கொஞ்சம் கூடவாக இருக்குது. இது எங்களுடைய மறுபுறம் திருநெல்வேலி மரக்கறி சந்தைக்கு போகிற பகுதி. அந்த இடத்துல ஒரு மேலோட்டம் அதையும் காட்டிட்டு அப்படியா போவோம், என்ன மாதிரி மக்கள் கூட்டம் இருக்குண்டு. ஐயா தேங்காய் எல்லாம் என்ன விலை போகுது ஐயா? 150 ரூபா. மற்றது 120 ரூபா. சைஸுக்கு ஏற்ற மாதிரியே என்ன விலை? சரி ஐயா. மரக்கறி சந்தைக்கு உள்பகுதியை நான் காட்ட விரும்பல. அது வளமையாகவே எல்லாருமே காட்டுற விடயம். இன்றைய நாள் இந்த தைப்பொங்கல் வியாபாரங்களை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அதை தொடர்ந்து மறுபுறமும் போவோம், என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து கொண்டு அடுத்தடுத்த விடயங்களை பார்ப்போம் தொடர்ந்து நாங்கள். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட திருநெல்வேலி சந்தையிலேருந்து கல்லியங்காடு போகிற பக்கம் இருக்கிற அந்த கடைகள் எல்லாமே உங்களுக்கு காண்பித்திருப்பேன். இப்போ மறுபுறம் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். கொஞ்சம் வளமையை விட இந்த இடங்களில் மக்கள் கூட்டம் குறைவாக தான் இருக்குது. கடந்த வருடம் எல்லாம் இதை விட மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. இன்றைய தினம் பாருங்கள், அவ்வளோ மக்கள் கூட்டம் இல்லை, குறைவாகத்தான் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். பாருங்கள், திருநெல்வேலி தைத்திருநாள் வியாபாரங்கள் எல்லாமே எப்படி இடம்பெறன்றதை நீங்கள் இந்த காணொலியோடாக பார்க்கலாம். அதோட இந்த இடங்களில் பாருங்கள், பானை இவ்வளவு நேரம் காட்டின பானையை விட இந்த இடங்களில் பானை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வடிவில், வித்தியாசமான அமைப்பில் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், இந்த இடங்களில் சிறுவர்கள் எல்லாமே வியாபாரங்கள் அப்பாவோட சேர்ந்து செய்து கொண்டிருக்கணும். அவங்களோட நாங்கள் அப்புறம் தம்பி வணக்கம்டா. உங்களோட பேர் சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்கு இந்த இடங்கள்? இந்த இடங்கள் என்ன நீங்கள் விற்க வந்திருக்கிறீங்க? எடுத்து காட்டுங்க, என்னென்ன விலைன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு, இது எது இஞ்சி எது மஞ்சள்? இவ்வளோ 2 கட்டுமான்றா என்ன? மற்றது என்னென்ன விற்கிறீங்க இந்த இடங்கள்ல? இளநீ எல்லாமே என்ன விலை? பழம் 10 ரூபா, பழம் 30, ஆரஞ்சு பொட்டி 3000. எப்படி இருக்கு இந்த இடத்துல அப்படி வியாபாரம் செய்ய? அப்பா கூட்டிட்டு வந்து வர செய்ய சொல்லு. இதான் முதல் தடவை வாரீங்க? இல்ல முதல் மணி. ஒவ்வொரு வருஷமும் மாறினீங்களா? வேற என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? உங்களோட கடைக்கு வர சொல்லி. எங்களோட கடைக்கு வாங்க. எங்க இருக்கு உங்களோட கடை? திருநெல்வேலி சந்தைக்கு முன்னுக்கு.
அப்ப ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னென்ன விற்கிறீங்க உங்களோட பொருட்களோட விலையை சொல்லுங்க அப்போ. பானை இருக்கு. பானை அரைப்படி பானை வந்து 500, 400 கொடுக்குறோம். காட்டுங்க அந்த பானை இருக்கு. மற்றது இது வந்து 1 கிலோ பானை 750, 700 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1.5 கிலோ இருக்குது. இங்கே இருக்கு 250 ரூபா, 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 3 கிலோ இல்லாமல் போட்டு 1500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1500. மற்ற போத்தில் இருக்கு. போத்தில் மண் போத்தில். மண் போத்தில் என்ன விலை இது? இது வந்து 800 ரூபா. தண்ணி விட்டு குடிக்கலாம், பணம் கல் விட்டு குடிக்கலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இதங்கடா இது விளக்கு. இது உலக்கு உலக்கு இது புது உலக்கு மண் விளக்கா? மண் விளக்கா இது? மண் விளக்கு மண் விளக்கு. ஓ இங்க பாருங்க இது மண் விளக்கா? தெரியல மண் விளக்குண்டு. ஓ ஐயோ ஒரே ஹோட்டலுக்கு முன்னால தான் விற்கிறேன். அதெல்லாம் செய்யாது. 5 கொளுத்தலாமே. 5 கொளுத்தலாம். இது இது வந்து 1100 ரூபா, 1000 ரூபா போட்டு தருவோம். மற்ற இந்த 7 விளக்கு இருக்கு. இது வந்து 800, 750 ரூபாய் கொடுப்போம். 2 கூடுதல் ஆடுதா எங்களை போட்டோ கொள்முதல் செய்த விலைக்கே கொடுப்போம். அது அகப்பே இருக்கு 150, 200, 400. பெரியாப்பா 400. மற்ற வெடி இருக்கு. வெடி உனக்கு வெடி இது எவ்வளோ தம்பி? 600. இது 600. மற்றது இது எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபா. அது எல்லாம் இங்கே மலிவு. இந்த இடத்துல இல்லை மாவேற மலிவு விற்பனை. வெடி சுற்றி இடங்க. சரி நன்றி. நீங்கள் இப்போ பார்க்குறது எங்களுடைய மருதுனார் மடம் ஆஞ்சநேயர் கோயிலை தான் பார்க்குறீங்க. பாருங்கள் இந்த இடங்களில் தான் ஆஞ்சநேயருடைய பெரிய சிலை ஒன்று இருக்குது. இந்த சிலையானது இப்போ தான் புதிய வர்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு மறுபடியும். சரி, தொடர்ந்து நாங்கள் இப்போ உள்ளே போவோம். மருதனார் மட சந்தை எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த தைத்திருநாளை முன்னிட்டு தைப்பொங்கலுக்கு முதல் நாள் இந்த இடங்கள் எப்படி மக்கள் எல்லாருமே அந்த பொருட்கள் எல்லாமே கொள்வனம் செய்கிறாங்கன்றது தொடர்ந்து பார்ப்போம். அதில் முதலாவது பாருங்கள், தைத்திருநாளுக்கு தேவையான அந்த பானைகள் எல்லாமே மண் பானைகள் பாருங்கள். அந்த விபூதி, இந்த மாவிலை எல்லாமே அதில் வண்ணங்களாக பதிச்சிருக்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் ஒரு பழக்கடை இருக்குது. இது வளமையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் அதிகளவான பழங்கள் எல்லாம் வைத்து கொஞ்சம் பெரிய கடைகளை ஆக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த பழங்கள் எல்லாமே இப்போ புதிதாக நிறைய வச்சுருக்கு. வளமையாக இவ்வளோ பெருசாக இருக்கிறதில்ல. இப்போ தைத்திருநாளை முன்னிட்டு எல்லோரும் வாங்குவாங்கன்னு நிறைய பழங்கள் வச்சுக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. இந்த நேரங்களில் இந்த இடங்களில் பாருங்கள் அதிகளவான ரஃபிக்காக இருக்குது. பாருங்கள், சில இப்போ சரியாக நேரம் காலை 7:45 ஆகின்றது. ஐயா என்னய்யா முதல் வெளியில் இந்த இடங்களில் அதிகளவான கரும்பு வச்சு விற்கிறவங்க பாருங்கள் காலையில். நீங்கள் என்ன எது விற்கிறீங்க? நீங்கள் சும்மா உங்களோட விலையை சொல்லுங்க. அப்போ ஐயா உங்களோட விலையை என்ன நமக்கு எப்படி கையில் வச்சிருப்பீங்களா? வச்சிருப்பேன். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இந்த காலை நேரம் வியாபாரங்க பிரச்சனை நல்லா போகுது. நீங்கள் என்ன விற்கிறீங்க இங்கே? நான் ஒரேஞ்ச் விற்கிறோம். சொல்லுங்கள், என்னென்ன விலையில் இருக்கு? 250 ரூபா, 300 ரூபா விற்கிறாங்க. 250 ஒரு ரேஞ்சா? இல்லை, 10 ரூபாய்க்கு. இந்த இடங்களில் பாருங்க 10 ஆரஞ்சு 250 ரூபா, 250 ரூபா எல்லாமே முழுமையாக 250 ரூபா விற்கிறாங்க. லாபமா 250 ரூபா? 250 லாபம். இந்த சொல்லுங்க சரி, அது கொஞ்சம் வைக்கப்படுது ஐயா கதைக்கிறது கடையில். உங்களோட என்ன மாதிரி போகுது தைத்திருநாள் வியாபாரம்? வியாபாரம் பரவாயில்ல, வேறு லெவலில் போய் கொண்டு இருக்கு. மருதாமட சந்தை இன்றைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. நாங்கள் அங்கே திரும்பி பேருங்க காட்டுங்க காக்கல அப்படி இருக்கு பேருங்க உங்களுக்கு. பழமையை விட கூட வேற இருக்கா? ஓ, மற்ற நீங்கள் என்ன விற்கிறீங்க இங்கே? நாங்கள் வந்து எல்லாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. எல்லா பழக்கம் 10 ரூபா, 250 ரூபா. என்ன விலை? கரும்பு நல்ல கரும்பு இருக்கும். என்ன விலை? இது ஒரு இதில் துண்டு வந்து 100 ரூபா வரும். ஒரு துண்டு இந்த துண்டு 100 ரூபா வரும். இது எந்த நாட்டு கரும்பு? இது இங்கே வச்சுதான் ஒரு கட்டு 100 ரூபா விற்கலாமே. இல்லை, ஒரு துண்டு தான் 100 ரூபா விற்கணும் ஐயா. இல்லை இல்லை, இது ஒரு இல்லை வந்து சோடி வேறு 50 ரூபா விற்கும். ஒரு சோடி 50. என்ன இலை வேறும்? இது இஞ்சி, இது மஞ்சள். மஞ்சள் பானையை கட்டுறது. பானையை கட்டுறது. சரி, நன்றியா. மாம்பழம் இருக்கு. மாம்பழம் என்ன? மாம்பழம் கிலோ 400 ரூபா. 1 கிலோ 400 ரூபா. மற்றது வேறு ஒரு இங்கே அன்னாசி இருக்குது. மாதுளம்பழம் இருக்குது. 3 மாதுளை 1000. இங்கே சைனா மாதுளை 3 வளம் 1000. இங்கே அப்படியே வாங்க, அப்படியே சொல்லுவோம். சரி, அண்ணா வியாபாரத்தை பார்த்துட்டு போவோம். அடுத்தது நெல்லிக்காய் இருக்குங்க. நெல்லிக்காய் இங்கே யாழ்ப்பாணம் நெல்லிக்காய். இங்கே நெல்லிக்காய் நல்ல நெல்லிக்காய் இருக்குங்க. கிலோ 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 500 ரூபா. 1 கிலோ 500 ரூபா.
ஒரு கிலோ 500 ரூபா. பட் விளாணி இருக்கு ஒன்று 200 ரூபா விளாணி. சரியா வேறு இருக்கா வர இல்லை எவ்வளோ இருந்தா நன்றி நன்றி சந்திப்போம். இந்த இடங்கள்ல அந்த மரதாமிடம் பேர் சொல்லு. ராஜு வியூ என்ன அடி வர்றீங்களா இருக்கிறது சரி காட்டியாச்சு. இந்த கடையானது மரதாமிடம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு. சரி உள்ள போவோம். ஐயா கடமை என்ன விலையா ஒரு கட்டம் எத்தனை பேரும் ஒரு கட்டில் 10னா இந்த இடங்களில் பாருங்க கரும்பு கிடக்கு ஒரு கட்டில் 10 கரும்பு தரமாம் அவ்வளோ 3000 வேணா 3000மாமா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு இந்த பொங்கல் வியாபாரங்கள் எல்லாம் எக்கச்சக்கமான சாமான்கள் எல்லாம் வந்திருக்கு. மக்களுக்கு என்ன நல்ல விலையில கொடுக்குறீங்களா இல்லை ஓ எல்லாம் குப்பை மலிவு, மாம்பழம் நல்ல மலிவு, விளாம்பழம் மலிவு. வேற கரும்பு 10 கட்டு 3000 விற்கிறீங்க. போன வருஷம் சரியான குறைவு. ஓ இந்த முறை கரும்பு கொஞ்சம் தள்ளுப்பாடு போல. வேற என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? வேற என்ன ஆயிரம் அவ்வளவுதான் அவ்வளோதான். சரி நன்றி ஐயா சுருக்கமாக முடிச்சுட்டாரு நடக்கங்க. ஐயா டிக்கெட் எவ்வளோ அவரு மோட்டர் சைக்கிளுக்கு 200 ரூபா. போவோம். இந்த இடங்களில் நிறைய பேர் இந்த முறை பழங்கள் மாம்பழங்கள் பாருங்க விளாம்பழம் கரும்பு எல்லாம் விற்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வெளிநாடு முழுக்க போவோமே ஏன் ஐயா எனக்கு லண்டன் தானே இந்த இடம். லண்டன் நீங்கள் தான் லண்டன்ல நான் தான் சந்தை சொந்தக்காரன். ஓ மார்க்கெட் படுத்து நடத்தல் நீங்களா? ஆமாம். மார்க்கெட் எடுக்கிறதும் பெரிய பிரச்சனை. 5 கோடி 40 லட்சம் இது. 5 கோடி 40 லட்சம். ஓ 5 கோடி 40 லட்சத்துக்கு இந்த வருஷம் எடுத்தேன். அது லண்டனில் தான் இந்த மருமனை கொண்டு எடுப்பிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் நடக்கும். இப்போ பரவாயில்லை. நீ நாளை தானே தெரியுமா? தெரியுமா? ஆமாம். சரி சரியா போ. நன்றி. அவங்க உள்ள என்னென்ன முழுக்க இந்த முறை பழங்களுடைய ராட்சியம் தான். முழுக்க பழங்கள் தான் பாருங்க. உள்ள பார்த்துட்டு போவோம் பாருங்க முழுக்க பழங்கள். இந்தால மறுபக்கம் தேங்காய் வியாபாரம் நடக்குது. எல்லார்ட்டையும் விலை கேட்டு சொல்லலாம். அது காரணம் என்னென்னா காலை நேரம் எல்லாரும் வியாபாரத்தில் சரியான பிஸியாக அனுப்பினோம். விலையில் எதுவுமே கேட்கலாது. உங்களுக்கு அந்த இடத்தை மட்டும் காண்பித்துன்னு என்ன மாதிரி எல்லாம் இருக்குண்டு. இன்றைய நாள் தான் இன்னும் அதிகமான ஆட்கள் நிற்கிறோம் சந்தையில். ஐயா கவனம் ஐயா. அது உள்ள போவோம். ஆமாம் என்ன விலை மாம்பழங்கள்? மாம்பழம் என்ன விலை? ஒன்று 50 ரூபாயா? இந்த மாம்பழம் எல்லாமே ஒன்று 50 ரூபா. கரும்பை பார்க்க வடிவாக இருக்கு இந்த கரும்பை பார்க்க. ஐயா கரும்பு என்ன விலையா? கரும்பு 5200 எத்தனை பேரும் ஒன்றில் 10 எல்லாத்துலேயும் 10 தானே. இங்கே பாருங்க இது என்ன இந்த கரும்பா பாருங்க. இந்த கரும்பு ஒரு கட்டில் 10 வரும். இது 5500 என்ன 5200 ஏன் இந்த மாதிரி கரும்பு சரியான விலை? ஆனால் இல்லை அந்த மற்ற கரும்பே 3000 சொல்கிறாங்க. போன முறை எல்லாம் குறைவாக வித்த மாதிரி இருக்கு. கரும்பு தட்டுப்பாடோ இல்லை இந்த கரும்பு இல்லை தானே. ஆனால் இருந்தாலும் எங்கட நாட்டு கரும்பும் விலையாக தானே இருக்கு. எப்படி போகுது தைத்திரு நாள் வியாபாரங்கள் எல்லாம்? வந்தம்மா நல்ல க்ரௌட் நிற்குது. வியாபாரி தான் நிற்கிறாங்க. ஆனால் இதில் முக்கால்வாசி வியாபாரிகள். இனி போக டைம் பின்ன டைம் ஆக்கள் வருமா விவசாயம் இல்லைண்ணா சந்தைக்கு போய் விடிய தானே 12 மணி வரை எல்லாம் சரியா? இது இது மஞ்சள் இது எல்லாமே என்ன விலை? இல்லை இந்த மூத்த இங்கே கண்டிருக்கேன் ஐயா. ஐயா மல்லா பழக்கடையில் ஒவ்வொரு நாள் இந்த மூத்தாதான் நான் பார்த்தேன். அங்கேயும் வந்து ஒரு சோப் போட்ட மாதிரி கிடந்தது. இது என்ன விலை? சோடியா 2 சேர்ந்து சோடியா. சரி நன்றியா. இஞ்சால போவோம். ஓ நீங்க
என்ன விற்கிறீங்களையா? இல்லை மாம்பழம் நல்லா என்ன விலையல்? இல்லை மலிவு தான். மலிவண்ட ஒரு விலை இருக்கா? மலிவண்ட விலை இருக்குது. என்ன மலிவு? கரும்பு விற்கிற விலை கரும்பு சரியான விலையா? 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா. சரியா? இந்த அகப்பை இல்லாமல் இருக்குது. இந்த பாருங்க, இந்த இடங்களில் பாருங்க பட சீடிகள் எல்லாமே விற்கணும். அங்கே வளமையாகவே இருக்கிற மாதிரி எங்களுடைய மரக்கறி சந்தை எங்களை போவோம். இதில் வாழை இலை எல்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் மக்கள் கூட்டம் குறைவாக தான் எனக்கு 8-8:30 ஆக போகுது. போன வருஷத்தை விட இந்த முறை சரியான மக்கள் குறைவாக இருக்குது இந்த நேரங்களில். உங்களால் வாழைப்பழங்கள் எல்லாம் விற்கிற இடம் இதுதான். அதோட சந்தினுடைய மறுபுற வாசல் இஞ்சால இருக்குது. பார்க்கலாம் நாங்கள் அதையும் போய்.